வணக்கங்க. நான் கண்ணன், ஐயனார் ஜோதிடம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி உங்கள் ஜாதகத்தில் எங்கிருக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சிலர் ஃபோன் பண்ணி, இப்படி மொட்டையாக போட்டிருக்கே, இதை கொஞ்சம் நல்லா விளக்கமாக சொல்லலாமே, ஒரு 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 எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிளோடு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த பதிவு. இது நாள் வரைக்கும் யாருமே ஜோதிடத்தில் புதன் அப்படிங்கிற கிரகமும் புதனுக்கு சாரம் கொடுத்த சாரநாதனும் அந்த ஜாதகத்தில் உள்ள நிதி நிலையை செல்வ செழிப்பை காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னதே கிடையாது. காசு, பணம், வருமானம், செல்வம் அப்படின்னாலே ஜோதிடர்கள் பூரா சொல்றது ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன், இன்னொன்று சந்திரன், இவ்வளவுதான். ஆனால் புதன் காசு கொடுப்பார் அப்படின்னு இன்னைய வரைக்கும் எந்த ஜோதிடரும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. வெளிப்படையான்னு வேணாம், யாரும் அதை பற்றி யோசிக்கவே கிடையாது, யாருமே சொன்னது கிடையாது. இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த தெய்வம் தான் எல்லா விதமான செல்வங்களுக்கும் அதிபதி. நம்ம புராணம் அப்படி தான் சொல்லுது. நம்ம புராணங்களின்படி மகாலட்சுமி தான் செல்வங்களுக்கு அதிபதி. அந்த மகாலட்சுமி ரங்கநாதருடைய காலடியில் இருப்பார். அதாவது ரங்கநாதர் அவருடைய காலடியில் இருப்பார். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் தான் அந்த ஜாதகருக்கு உரிய மகாலட்சுமி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த நட்சத்திரம் கெடாமல் இருக்கணும், அந்த நட்சத்திர அதிபதி கெடாமல் இருக்கணும், புதன் கெடாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் அவர்களுக்கு நல்ல செல்வங்கள் உண்டு. சரி, புதன் நின்ற நட்சத்திரமோ இல்லை புதனுக்கு சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதியோ கிட்டு இருந்தாங்கன்னா, நல்லா இல்லாமல் இருந்தாங்கன்னா செல்வத்தில் பிரச்சனை வரும். எப்போ வரும்? புதன் அல்லது சாரம் கொடுத்த அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம் வர்ற காலத்தில் அந்த பிரச்சனை வரும். இதை ஒரு 4-5 எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உதாரணத்தோடு சொல்கிறேன். அப்போ ஈஸியாக புரியும், எல்லாருக்குமே புரியும். ஃபஸ்ட்டு அமிதாப் பச்சன் ஜாதகம். இந்த அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் புதன் அமர்ந்த சாரம் சித்திரை. இவருக்கு செவ்வாய் நல்லா இல்லை. இவர் புதன் திசையில் செவ்வாய் புத்தியில் கிட்டத்தட்ட மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற நிலைமைக்கு போனார். புரியுதுங்களா? செவ்வாய் நல்லா இல்லை, புதன் திசை, செவ்வாய் புத்தி, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற நிலைக்கு இவர் போனார். அடுத்தது நம்ம முகேஷ் அம்பானி அவர்களுடைய ஜாதகம். முகேஷ் அம்பானிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? பாருங்க, அம்பானிக்கு புதன் திசை இன்னும் வரல. புதனுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரனுடைய திசை அவருடைய கல்லூரி காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது குரு திசையில் புதன் புத்தி. 2024 இருந்து நீங்கள் போய் நெட்டில் தேடுங்க. 2024 அவருக்கு என்னென்ன நஷ்டங்கள் வந்துச்சுன்னு பாருங்க. ஒரே நாளில் பல 1000 கோடிகளை இவர் நஷ்டப்பட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் விட ரஷ்யாவிலேருந்து மலிவு விலையில் குருடாயில் மிக அதிக அளவில் வாங்கும் இவருடைய கம்பெனிக்கு இனி அந்த அளவுக்கு மலிவு விலையில் ரஷ்யாவிலேருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாச்சு. அப்போனா இந்த புதனுடைய புத்தியில் இவருடைய வருமானத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சா? வந்திருக்கு. சரி, அடுத்த ஜாதகம் முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானி அவர்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் புதன் சந்திரனுடைய காலில் நிற்கிறார். சந்திரன் நல்லா இல்லை. அப்போ இவருடைய முதல் வீழ்ச்சி, இவருடைய முதல் ஃபெயிலியர் ஆரம்பித்தது குரு திசையில் புதன் புத்தியில். பேங்க்ரப்ட் ஆனார் பார்த்தீங்களா? அதுவும் அந்த திசையில் தான் ஆரம்பிச்சிச்சு. 2020 புதன் புத்தி முடிய போகிற நேரத்தில் இவர் தன்னுடைய சொத்து மதிப்பு 0, என்கிட்ட நயா பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பேங்க்ரப்ட் அப்படிம்பாங்க. அது நடந்தது புதன் புத்தியில். சரி, அடுத்து நம்ம ஊருக்கு வருவோம். கமலஹாசன் ஜாதகத்தில் புதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் இதுவும் நல்லா இல்லை.
பாருங்கள், இவருடைய நிதி நிலை பற்றி சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு நஷ்டம் எப்பப்பெல்லாம் வந்துச்சுன்னு பாருங்கள், அப்பெல்லாம் புதன் செவ்வாய் இவர்களுடைய திசா புத்தி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நெட்டில் தேடி பாருங்கள், கிடைக்கும். சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி, சுக்கிர திசையில் புதன் புத்தி, இந்த காலத்தில் தான் இவர் மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்கு உள்ளானார். கூகுளில் கேளுங்க, கூகுள் விளக்கமாக எல்லாத்தையும் கொடுக்கும். சரி, இப்போ இவ்வளவும் நல்லா இல்ல சொல்லிட்டோம்ல, நல்லா இருக்கிற ஜாதகம் வேணும்ல, அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் ஜாதகம். இந்த ரஜினிகாந்த் ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் காலில் சுக்கிரன் நல்லாவே இருக்கார். இவருக்கு பேங்க்ரப்ட் ஆன மாதிரி எதுவுமே கிடையாது. இவருடைய செல்வ நிலை என்றைக்குமே ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளானதில்லை. ஆனாலும் சனி திசையில் புதன் புத்தியில் பாபா படத்தினால சில நஷ்டங்கள் இவருக்கு வந்தது. இப்போ நடக்கிறது புதனோட சுக்கிரன் நல்லா இருக்கார். இவருக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான நிதி பிரச்சனைகளும் இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார், நடித்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கார், வேறு எதுலையும் தலையிடுறதுல ஒழுங்காக இருக்கார். இவருக்கு இப்போ புதன் திசை தான், ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கனால இவருக்கு நிதியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கார், ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கார். இதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் உதாரணங்கள் எவ்வளோ வேணுனாலும் தரலாம். அவங்களுக்கெல்லாம் பேங்க்ரப்ட் ஆன காலத்தில் பார்த்தீங்கன்னா புதனுக்கு சாரம் கொடுத்தவரும் தான் அங்கே உட்கார்ந்து தசா புத்தி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த விதிகளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பெரிய மனிதரோட ஜாதகம் தெரியும், அவருக்கு நல்லா இருக்கார் அப்படின்னா இந்த விதியை பொறுத்து பாருங்கள். ரஜினிகாந்த் மாதிரி புதனும் நல்லா இருக்கும். புதனுடைய சாரநாதன் கெட்டு இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ஒரு அட்டி வந்திருக்கும். பொறுத்து பாருங்கள். நல்லதுங்க.